பொதுஜனங்களே நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் மழை பெய்யுதா? என்ன ராஜபரம்பரை நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்ச நீ காயிலா கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்த, எங்கடா அது? அது சாரட் வண்டி. ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்கு. ஏன்டா புழுகுற? என்ன? குதிரைக்கு இறைய போடாம தடுமாறி கீழே விழுந்து செத்து சுண்ணாம்பா போச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ விஷமிகள் வதந்தியை பரப்பியிருக்காங்க. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் ஏன்கிட்ட பேசுறான்? என்ன? நீ இப்ப எங்க போகணும்னு சொல்லு, நான் இறக்கி விட்டு போற ஏறு. சிச்சே, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா. சகலேங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறுறா. முடியாது. இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தீனா என்ன ஏத்திட்டு போக மாட்டியா? ஏறுறா. சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண? டேய் டேய், பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு ஊத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரையா மூஞ்சி முகம். டிரைவர் வண்டி எடுப்பா. எப்படா இங்க வந்து நீ? அப்பவே வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் பெட்ரோலை செக் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன் நீ. ஏய் இங்க வா. அந்த எட்டயபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட். ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்மராசா பசிக்குது ஐயா. அடாடா, ராஜா கிட்ட கேட்டியா? என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இதை வச்சுக்க. ஐயா சட்டையில என்னென்னமோ இருக்குங்க. அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா? போய மகராசரியா. ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமாடா? அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான்? நில 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 மடக்கிட்டாங்கடா. இறங்க. என்ன லைசென்ஸ் இருக்கா? என்னைய வழக்கமா காசானே கேப்பீங்க, இப்ப லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? லைசென்ஸ் இருக்கா இல்லையா? லைசென்ஸ் இல்லாம ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? யோ இருக்கா இல்லையா? சட்டையில இருக்கு. டாக்ஸ் டோக்கன் இருக்கா? சட்டையில இருக்கு. ஆட்டோ பர்மிட் இருக்கா? சட்டையில இருக்கு. சட்டங்கடா. ஏயா ஐயா மல்ல சகல. எஸ். அந்த சட்டையறா. எந்த சட்டை? அதான்டா உள்ள ஓரமா தொங்க விட்டுறதுல காக்கி சட்டை. அது ஓ சட்டையா? ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணிட்டா. யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. டேய் அதுல என்னென்ன வச்சிருந்த தெரியுமாடா? என்ன? லைசென்ஸ், ஆர்சி புக், ஆட்டோ பெர்மிட், ரேஷன் கார்டு, வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா. அவ்வளவுத்தையும் எடுத்து பிச்சைக்காரனை கொடுத்துட்டு பேசுறியா பேச்சு? இந்த வாட்டி மிஸ் ஆறா. போலீஸ்கார மேல கை வச்சுக்கடா. என் சகலையை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா நீ? டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க தானா அது? சார், அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சாரு. நீங்க மப்டியில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு? போலீஸ்காரங்களுக்கு பொறையும் டீயும் கொடுக்கறவன். படி இழக்கிற சாமியாச்சே நீங்க. எங்களுக்கு ஒண்ணுன்னு அவங்க தான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? ஆட்டோ கடிச்சு கொதறிடுவேன். வரவன் போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. டேய் உட்காருங்க. உட்காரு. இங்க வா. டேய் அவங்க அடிச்சு பத்தாடா, நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா, செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்குறியடா. அதான்டா அடிச்சேன். மச்சான் மச்சான் மச்சான். நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, இனிமே ரோட்ல எல்லாம் சண்டை போடாம அவங்க உங்க வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனா? இங்கே நிரந்தரமா இருக்கட்டுக்கிறியா? நீங்க சும்மா இருங்க. மாப்பிள்ளைங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்கும். பொண்ணுங்கள்லாம் நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ஒரு வாரம் தங்கி கறி மீன்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு அப்புறம் போனா போதும். ஐயோ அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை. நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுவா முக்கியம்? நீ நேரா கோர்ட்டு போயிட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு மூத்த பிள்ளை மாப்பிள்ளைகளை கவனிக்க வேண்டாமா? நீ சீக்கிரம் வந்து வாங்க போலாம். என்ன யோசனை? மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்களே, நாளைக்கு அபிராமி திண்டிவனத்திலிருந்து வருவாளே, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்க முடியாது அப்படின்னு தானே யோசிக்கிற? நோ ப்ராப்ளம். இப்ப நீ என்ன பண்ற? பஸ்ஸை பிடிச்சி நேர திண்டிவனத்துக்கு போற. அங்க போய் சனியும் ஞாயிறும் கொண்டாடுங்க. ஏய் நில்லு. நீ என்ன மாயக்கண்ண மாதிரி அடிக்கடி வந்து ஐடியா கொடுக்குற? யார் நீ? வழிப்போக்கன். வழிப்போக்கனா? வழிப்போக்கனா இருந்தாலும் கொடுத்த ஐடியா சூப்பரா இருக்கு. நான் டிவில சித்தி பார்க்கணும். நீ உள்ள வா, உனக்கு நான் மிட்நைட் மசாலாவே காட்டுறேன். வாடி. அட அறிவு கிட்டவளே, உனக்கு விஷயமே புரியலையே. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், புரியுதா? அதையும் கொஞ்சம் விட்டாக்க அந்த ஆட்டோக்காரன் வந்து ஆக்குபை பண்ணிக்குவான்.
அப்புறம் நான் ஒரு ராஜா ஃபேமிலி தரையில படுக்க முடியும்? இங்கேயும் படுங்க. இங்கே. டா. ஹை. ஹை. என்ன இது? ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாடை அடிக்குதே உங்க வீட்டுல. உங்க அப்பன் சரியாவே மெயின்டைன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது? ஆஹா, இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே. இதுல இருந்து தாண்டி அந்த நாத்தம் வருது. ஏய், டோன்ட் டச். டச் பண்ணிட்டியா? அதான பார்த்தேன். இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் டி. கையை வச்சாலே கால்ரா வந்துடும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? தள்ளிக்கோ தள்ளிக்கோ. இப்ப எதுக்கு என் துண்டை தூக்கி போட்ட? நீ எதுக்குடா அந்த நாத்தம் பிடிச்ச துணியை கொண்டாந்து பெட்ல போடுற? ஏய், அந்த கட்டில நான் இடம் போட்டு வச்சிருந்தா. இடம் போட்டு வச்சிருக்கியா? ஏன்டா அது என்ன பெட்ரூமா இல்ல மொஃபசல் பஸ்ஸாடா? ஜன்னல் வெளியே துண்டை போட்டு வைக்கிறதுக்கு. பிளடி இடியட். என்ன பஸ்ஸோ ட்ரெயினோ துண்டு போட்டதுதான் இடம் பிடிச்சதுதான். அந்த கட்டில எங்களுக்கு தான் சொந்தம். வாடி போலாம். நீ கட்டில பாத்திருப்பியாடா? தர்மாஸ்பத்திரியில பாயில பிறந்த பொறப்புடா நீ. ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா. சந்தன கட்டிலேயே பிறந்தவன்டா. அதுலயே வளர்ந்தவன். அது எனக்கு தான். அப்படின்னா வரும்போது சந்தன கட்டிலோட வர வேண்டியதுடா. வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ணெய்? ஏய், நான் வரும்போது வெறுங்கையா தான்டா வந்தேன். ஆனா வந்த இடத்துல ஒரு சந்தன கட்டையை செலக்ட் பண்ணோம்ல. அப்புறம் ஏன் முண்டாட்டி மட்டும் விறகு கட்டியா? அவளு சந்தன கட்டை தான்டா. எப்படி தெரியும்? ஏய், வாய்க்குள்ள விட்டாட்டி. ஐயோ, மாப்பிள்ளைங்களா, இருங்க. என்ன பிரச்சனை? கம்ப கீழே போடுங்க. பாருங்க மாமா, என்ன? அவன் முண்டாட்டி சந்தன கட்டையா, என் முண்டாட்டி விளக்க மாத்து. ஐயோ, நான் பெத்த ரெண்டுமே சந்தன கட்டை தான். வேற என்ன பிரச்சனை? கட்டில் அது ஒரிஜினல் பலா கட்டை. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, நான் கட்டில இடம் போட்டு வச்சிருந்தேன். அந்த கட்டில இவனு வந்து படுப்பேங்கிறான். அசிங்கம் அல்ல அவனுக்கு. ஓ, கட்டில் பிரச்சனையா? முதலே சொல்லக்கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும், அவ்வளவுதானே. இதை எங்கிட்ட சொல்லுங்க, சின்ன விஷயம். மாப்பிள, நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டில படுத்துங்க. நீங்க அம்மாட்ட படுத்துங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சுது. நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்பா என்ன 4 பிள்ளை பத்த மாதிரியா பேச போறான்? இதெல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல? அம்மா நீலா, நீயே ஒரு ராஜா புருஷனை கூட்டிட்டு அந்த ஓட்டக்கட்டுல போய் படு. எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஏய், என் தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னாடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். குரட்டையை பாரு. அது என்ன? ஏங்க, காலிங் பெல் சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பாருங்க. உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்ட தெரியுமா? பேசாம வா நீ. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? நாளைக்கு லீவ் மாமா, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக நடு ராத்திரில வந்துருவியா? என்ன தைரியம் உனக்கு? கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் புருஷனுக்கு எவன் பதில் சொல்றது? அவன் உன்னை தேடி திண்டிவனம் போயிருக்கா. திண்டிவனமா? அது கூட தெரியாதா உனக்கு? சரி, நீ முதல்ல உள்ள போ. வெளியே இருந்து பேசிட்டு இருக்காரு. நல்லா கண்ணாமூச்சி ஆடுறாங்க. அங்க எங்க போற? அங்க சின்ன பொண்ணு மாப்பிளையும் இருக்காங்க. இங்க பெரிய பொண்ணு மாப்பிளையும் இருக்காங்க. ஆமா, சாப்பிட்டியா இல்லையா நீ? நான் வரும்போதே சாப்பிட்டேன். அப்ப பேசாம பாய போட்டு இங்கேயே படு. நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா? எனக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். I'll try my level best. அது கூட முடியாது போல இருக்கேடா. போய் கதவை தர போ. என்னங்க? என்ன? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நீ ஃபோன் பண்ணிருக்கல இல்லையா? அது என்ன மச்சான் இது? கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம மிட் நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் பாட்டாவல. ஏய், அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணு. யார் அது? என்ன மச்சான், உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சுக்கு அப்படி இப்படின்னு இருக்கும்னு புரிஞ்சுக்கிறவனா?
எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே வந்து டொர்ன்னு மணி அடிக்கிறதே படப்பா பார்த்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. போங்க மச்சான் போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவர். ஏப்பா மாதவா, அவ வந்துட்டான் தெரிஞ்ச உடனே பின்னாலேயே பஸ் பிடிச்சிட்டு வந்துடணுமாக்கும். ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில வரக்கூடாது? என்ன பிள்ளைங்களோ, வீட்டுல மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு கொஞ்சமாச்சும் தெரிய வேண்டாம்? சரி சரி, போய் அப்பா கிட்ட படு. நீ படு. மாதவா, அப்பா லைட்டா நீங்க தூக்கம் வருது. என்ன தூங்குறது இனிமே? டா, ஏய், டா, வா. சீ. ஏய், டா, வா. ராஜா சொன்னா நோ சொல்லக்கூடாது. டா, வா. டா, எங்க ராஜா ஃபேமிலிலே தூக்க வராட்டி இது ஒண்ணுதான். ஏய், வா. ஏய், டேய், ஏய், வாண்ணா. ஏய், ஏய், நீலா, டா, அங்கெல்லாம் தொடக்கூடாது. ஏய், மாலா, அங்க சிரிக்கிறது அந்த குதிரை வண்டிக்கார லூசு பையன் தானே? ஆமா, அதுக்கு என்ன போ? இந்த பாரு, அவனுக்கு தான் சிரிக்க தெரியுமா? நான் சிரிக்க மாட்டேனா? என் பாட்டையும் புட்டும் பரம்பரையா மானாவரியா சிரிச்சு கட்டவங்க. இப்ப நான் சிரிக்கிறேன், நீயும் சிரிக்கிற.